மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நாங்கள் டீச் பண்ணக்கூடிய இந்த மருந்தில்லா மருத்துவம், பாட்டி வைத்தியம், பரம்பரை ரகசியம், நோய் தீர்க்கும் யோகக்குலை, இதில் இன்றைக்கி சப்ஜெக்ட் ஃப்ரோசன் ஷோல்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெயின் இருக்குது, முழங்கால் வலி எல்லாருக்குமே இருக்குது. இப்போது பாடி வெயிட் கூட கூட அதை தாங்குற சக்தி அந்த காலுக்கு இருக்காது. ஏன்னா எல்லா ஆர்கனும் வயிற்றில் தான் இருக்குது, வயிற்றுக்கு மேலே தான் இருக்குது. வயிற்றுக்கு கீழே பார்த்தா அது ரெண்டு கால் ஸ்டாண்டு மாதிரி தான், ஒரு டேபிள் இப்படியே அது கூட ஸ்டாண்டு மாதிரி தான். அதில் ஒன்றுமே ஆர்கன் ஒன்றுமே கிடையாது, கால்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நோ ஆர்கன்ஸ், அது வெறும் கால் தான், குச்சி மாதிரி தான் அது. ஸோ அந்த கால் தாங்கணும்னா உடம்பு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கணும். பாடி ஃபேட்டாக அந்த வெயிட் தாங்க சக்தி இல்லாமல் தான் முழங்கால் பெயின் ஜாஸ்தி வருது. அது மாதிரி இடுப்பு வலி, முதுகு வலி, முழங்கை வலி, முழங்கால் வலி, ஜாயின்ட் பெயின், கழுத்து வலி, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஜாஸ்தியாக எங்கிட்ட வர்ற ட்ரீட்மெண்ட் கேட்குறவங்க யாருன்னு பார்த்தா ஷோல்டரில் வலி அப்படிங்கிறாங்க, ஷோல்டர் பெயின், அதுவும் ஃப்ரோசன் ஷோல்டர். அதுக்கு நாங்கள் இப்போ ஆன்லைனில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இது யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுகர் உள்ளவங்களுக்கு ஜாஸ்தியாக வருது, டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ், அவங்களுக்கு இது நிறைய வருது ஃப்ரோசன் ஷோல்டர். அதே மாதிரி பேரலிசிஸ், இந்த ஸ்ட்ரோக் அஃபெக்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வருது. அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வருது. அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இந்த ஹார்ட் இஷ்யூ உள்ளவங்களுக்குலாம் வருது, கார்டியோவில் எஃபெக்டில் ஆனவங்களுக்குலாம் இந்த நோய் வருது. நாங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர், கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் நிறையா இருக்குது, ஃப்ரோசன் ஷோல்டர். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப் கூட கெட்ஸ் அஃபெக்டட். அவங்க அந்த எந்த பக்கம் பெயின் இருக்கோ அந்த பக்கம் அவங்க படுத்து கூட அவங்க தூங்க முடியாது, அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எந்த ஷோல்டரை வலிக்குதோ எந்த ஷோல்டரில் அந்த ஃப்ரோசனாக இருக்கோ அங்கே படுத்து அவங்கள தூங்க கூட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூல் திக்கனிங், அதாவது ஒரு லெவலுக்கு மேலே அந்த அந்த இந்த மூமெண்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட், அவங்களால திரும்ப முடியாது. கைகளை தலைக்கு மேலே தூக்க முடியாது, கைகளை அசைக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஷோல்டர் அந்த பெயின் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு என்ன கேட்டிங்கன்னா, இந்த தோள்பட்டை ரொம்ப உங்களுக்கு வலியாக இருக்கும். அதாவது தோள்பட்டை வலி மட்டும் இல்லாமல் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்வெல்லிங், வீக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் பார்க்கும்போது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயின் உடனே போகணும்னா அந்த கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் பேக் பண்ணி அது குறைக்கலாம். அதுபோக யோகாவில் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம வியாயாமம்னு சொல்லுவோம் நாங்கள், சூக்ஷ்ம வியாயாமா, அதாவது ஜாயின் லூசனிங் டெக்னிக்ஸு, அதை ஃபுல்லாக டெய்லி 2 டைம் 3 டைம் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி கோமுகாசனா, கையில் மேலே தூக்க, ஸ்ட்ரெச்சிங் நிறையா கொடுக்கலாம். ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப கொடுத்து நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த வலிகளெல்லாம் குறைச்சிடலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெய்லி பண்ண 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 அப்படியே தே வில் கெட் ரிலீஃப், நல்லா அவங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிடும். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ், அது என்னென்னு பார்ப்போம். அது நம்ம சாப்பிட்டாலே கொஞ்சம் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பெர்ரிஸ் சாப்பிட்லாம், எல்லா பெர்ரிஸ் சாப்பிட்லாம், பிளாக் பெர்ரிஸ், ரெட் பெர்ரிஸ், எல்லா பெர்ரிஸ் சாப்பிட்லாம். அவகேடோவும் நல்ல ஒரு ரோல் இருக்குது இதில், அதுவும் சாப்பிட்லாம். அப்புறம் சமையலில் ஜிஞ்சர் சாப்பிட்லாம், ஜிஞ்சர் அதுக்கு நல்ல ஒரு பெயின் குறையும். ஜிஞ்சருக்கு சாதாரணமாகவே பெயின் ரிலீஃப் பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அந்த முழங்கால் பெயினுக்கெலாம் நாங்கள் சுக்குவை இடிச்சிட்டு கிளி மாதிரி பண்ணி ஒத்தரம் கொடுப்போம். கிளிங்கிறது ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒத்தரம் கொடுப்போம், சுக்கு ஒத்தரம். அதே மாதிரி ஜிஞ்சரும் இப்படி தான், நல்லா இடிச்சிட்டு வறுத்து ஒத்தரம் கொடுப்போம். அது மாதிரி ஜிஞ்சருக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் இருக்குது, ஜிஞ்சர் சாப்பிட்லாம். அவையார் சொல்லுவாங்களே, அவையார் பாட்டி சொல்லுவாங்களே, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோல் ஒன்றும் கிழவனும் கோலை வீசி குமரனாவான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இஞ்சிக்கு எவ்வளோ பவர் இருக்குது, சுக்குக்கு இப்போ சாப்பிட்டாலும் பவர் தான், அதை எடுத்து நம்ம ஒத்தரம் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கிறதுல. ஸோ இஞ்சி எடுத்துக்க நீங்கள். அது மாதிரி கார்லிக்கும் அந்த பவர் இருக்குது. கார்லிக் வச்சு நிறைய இது மாதிரி நம்ம அதுக்கும் ஒரு நல்ல ரோல் இருக்குது, கார்லிக் எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ராக்லி ஒரு அருமையான ஒரு ஆன்டி கேன்சர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதுக்கு ஒரு அவ்வளோ பவர் இருக்குது ப்ராக்லிக்கு. நீங்கள் ப்ராக்லி எடுத்துக்கலாம், டெய்லி ப்ராக்லி எடுத்துக்கலாம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபுட் ப்ராக்லி. அப்புறம் நிறைய கீரை சாப்பிட்லாம், க்ரீன் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ்,
இதெல்லாமே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் ரெகுலராக இதை வந்து எடுக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஆன்டி கேன்சர், அதே மாதிரி ஆன்டி டயபெட்டிக்கும் வராமல் பார்த்துக்கும். உங்களுக்கு வந்து கேன்சரை வந்து இட் வில் ப்ரிவென்ட் இந்த மாதிரி டயட்டில் கொண்டு போகும்போது. அதே மாதிரி இந்த தோள்பட்டையில் வந்து உங்களுக்கு வீக்கம் வரும்னு வச்சுங்களேன், ஒரு சொல்லிங் மாதிரி இருக்குது. வீக்கமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த முட்டைக்கோஸ் இருக்குல்ல, முட்டைக்கோஸ் அதை பார்த்தீங்கன்னா அது வெங்காயம் மாதிரி உருக்கி உருக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த முட்டைக்கோஸை எடுத்து மேலேருந்து ரெண்டு ரெண்டு லீவ்ஸ் எடுத்து நல்லா கொஞ்சம் வாட்டரில் ஒரு வெந்நீரில் போட்டுருக்கும். இதை 2 நிமிஷம் போட்டால் நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகிடும். அதை எடுத்து அங்கே வைக்கலாம். எங்கெல்லாம் அவங்க வீக்கம் இருக்கோ அங்கே வச்சோம்னா அந்த வீக்கம் குறையும். இதை நீங்கள் முழங்காலுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த தோள்பட்டைக்கு மட்டுமே கிடையாது, முழங்கால் வலி, முழங்கால் ஜாயின்ஸு, அந்த முழங்கால் சொல்லிங் அங்கேயும் கூட நீங்கள் வந்து முட்டைக்கோஸை எடுத்து சூடு பண்ணி வச்சாலும் அதெல்லாம் குறையும். இது உடனே உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். டக்குன்னு வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரெகுலராக நீங்கள் பண்ண அந்த முட்டைக்கோஸ் வந்து உங்களுக்கு அது வலியை குறைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து இந்த கால்கள்லாம் வலி ரொம்ப வரும்போது, முழங்கால் பெயின்லாம் வரும்போது வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயம், இந்த ரெட் ஆனியன், அதை அப்படியே அழகாக 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை 2 பீஸை நம்ம உள்ளங்காலில் வச்சு ஒரு டேப் போட்டு கட்டிட்டு சாக்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் நைட் டயத்தில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே அதெல்லாம் கருப்பாயிடும். அதை எடுத்து வெளியே எடுத்து போட்டுருங்க. முழங்கால் வலி இருக்காது உங்களுக்கு. இது பண்ணிட்டு 2 பேர் அப்படியே அழகாக மாடி ஏறினாங்க. நான் அதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2 லேடிஸ்க்கு கொடுத்து பார்த்தேன். அவங்க நைட்டு வச்சுட்டு 2 இதில் காய்ச்சலும் குறையும். உங்களுக்கு ஃபீவர் இருந்தாலும் காலை காய்ச்சல் இருக்காது. என்ன பண்ணிட்டாங்க, காலில் ஃபுல்லாக பீஸாக கட் பண்ணி கால் ஃபுல்லாக அந்த பாதத்தில் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே ஒரு டேப் போட்டு சுற்றிட்டு அப்புறம் சாக்ஸ் போட்டு படுத்துட்டாங்க. காலைல எழுந்திரிச்சு மாடி ஏறி பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஏறி பாருங்க அப்படின்னா கடகடம் அழகாக மாடி ஏறி இறங்கிட்டாங்க. வழி இல்லை அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்து நிறைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்து ரிசர்ச் பண்ணதான் எல்லாமே. இது எங்களோட கோர்ஸில் இது எல்லாமே உண்டு. நாங்கள் எடுக்கிற எல்லா கோர்ஸ்லையும் நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஷோல்டர் பலம் வந்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். உங்களுக்கு டயபெட்டிஸ் தெராப்பி நடத்திட்டு இருக்கோம், கேன்சர் தெராப்பி, பெயின் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி எல்லா இஷ்யூஸுக்கும் நாங்கள் தெராப்பி கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். எல்லாம் ஆன்லைன் தான். அதில் வர்றவங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். இது எல்லாமே மருத்துவம் தான். இதான் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆள் இல்லை, நம்மளாம் சேர்ப்போங்கிறது தான் காரணம். உலகத்தில் எல்லா தமிழர்களும் தமிழ் சங்கங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்சால் உங்கள் இடத்துக்கு வந்து சொல்லித்தரோம். இது ஒரு கோர்ஸ், இந்த கோர்ஸ் நடத்துகிறோம். நீங்கள் மற்றவங்களுக்கு அப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. பெரிய படிப்புலாம் ஒன்றுமே தேவையில்லை. எல்லாமே நம்ம பாட்டி காலத்தில் பண்ணதான். பாட்டி வைத்தியம் பரம்பரை ரகசியம் தான். நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து கோர்ஸ் நடத்துகிறோம். ஆன்லைன் கோர்ஸ் நடத்துகிறோம், ஆஃப்லைன் கோர்ஸ் நடத்துகிறோம், அவங்களுடைய ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். எங்கிட்ட இதை படிச்சுக்குங்க. படிச்சுட்டு இந்த இந்த மருந்தில்லா மருத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்கள் நாட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அப்படியே அழகாக இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. மருந்து இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்மளால் குணப்படுத்த முடியுது. இதெல்லாம் நிறையா அதை பற்றி ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. நிறைய வீடியோவில் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் எங்கே தான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நாங்களும் மருத்துவ பயணம் எல்லா நாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கோம். நான் உங்கள் இடத்துக்கு வரோம், நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். இதெல்லாமே கற்றுக்குங்க. இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடம்பு வீணாக்காதீங்க தயவுசெய்து. இந்த நம்மளுடைய பண்டைய கால தமிழ் மருத்துவத்தை உலகம்லாம் பரப்பணும். தமிழ் மருத்துவம் அதுக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.